வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பிங்க் ரோஸ், டூலிப்ஸ் 2 ரோஸ் இல்ல, பிங்க் டூலிப்ஸ் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஈஸியான டுட்டோரியல். பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அதோட ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணல. அதானே ஈஸியானது. பேக்கிரவுண்டு வரையிறது. அதுக்கப்புறம் நான் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியா எல்லாராலயும் பெயிண்ட் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல. இது பேக்கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட்டு பிளெயின் போர்டு இல்லைன்னா நீங்கள் கூட கேன்வஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக்கும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி பாதி டார்க்காக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஜஸ்ட் க்ரீன் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் எல்லோ ஒயிட், க்ரீன் எல்லோ ஒயிட் அதை வச்சு இந்த இடம் டாப்பில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இது டூலிப்பு, நிறைய டூலிப்பு. ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ப்ரஷ்ஷு டைரெக்டாகவே ஒயிட் பெயிண்ட் எடுத்து நான் ஷேப் ஆஃப் த டூலிப், நம்ம எத்தனை ஃப்ளவர் வரையணும் நம்மளே பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியாக கூட ஃப்ளவர் போட்டுக்கலாம், லீஃப் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். லீஃபு, காம்பு, என்னென்ன இருக்கோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு டார்க்காக பெயிண்ட் பண்ணிட்டோம். அதனால் அது மேலே டைரெக்டாக நம்ம கலர் போட்டோன்னா தெரியாது. அதனால முதல்ல ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்னோடய பேலட். இது வெட் பேலட். இந்த பெயிண்ட்டை வெட்டாகவே வச்சுக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நான் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஒரு 1 மந்த் வரைக்கும் அந்த பெயிண்ட் கெட்டே போகாது, கெட்டும் போகாது, ட்ரையும் ஆகாது, அப்படி வெட்டாகவே இருக்கும். அதனால் நான் நிறைய பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணதுனால அந்த கலர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த டார்க் பிளாக், இந்த க்ரீன் அண்ட் பிளாக், க்ரீனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பேக்ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி இந்த டாப்பில் உள்ள லேயர். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஃப்ளவருக்குள்ளே ஒரு டார்க் ஷேடு. என்னோடய ஃப்ளவர் பிங்க் ஃப்ளவர். ஒரு இந்த மாதிரி ஒரு பிங்க் டூலிப் வரைய போகிறோம். அப்போ அதுக்கு இந்த ரெட்டு மாதிரி ஒரு கலர் வருது. சும்மா கலரை பிளாக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த பிங்க்கு கொஞ்சம் கொடுப்போம், லைட் பிங்க்கு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ரெட்டு வருதோ அதை ட்ரா பண்ணால் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இந்த ரியலிஸ்டிக் பெயிண்டிங் கிடையாது, அப்ட்ராக்ட் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளவருக்கு நடுவில் வருதில்ல, அந்த எங்கெல்லாம் இந்த டார்க் ரெட்டு, அந்த ரெட் எங்கெல்லாம் வருதோ அங்கே நான் ரெட்டு இருக்கு என்கிட்ட, டைரெக்டாகவே நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரெட்டும் இன்னொரு ஷேட் ரெட்டு கூட வச்சுருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் டைரெக்டாகவே எங்கெல்லாம் ரெட், ஓகே, டார்க் கலர் இருக்கோ அது நான் கொடுக்குறேன். சும்மா நம்ம கரெக்டாலாம் பெயிண்ட் பண்ணலங்க. நம்ம முதல்லே நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ட்ராக்ட் ஆர்ட். அதனால் இது ரொம்ப ரியலாக இருக்கணும்னு கிடையாது. இங்கே சும்மா கொஞ்சம் ஏரியா அங்கங்கே நம்ம டார்க்கு கொடுத்துக்கலாம். கீழே கொஞ்சம், மேலே ஒரு சில ஃப்ளவர்ஸில் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வருது ரெட்டு. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு மீதி கலர் எங்கே கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்கலாம். அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். கீழே கூட கொஞ்சம் கொடுத்துக்கலாம். பொறுமையாக கொடுங்க, நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரையணும்னு கூட கிடையாது. இது மாதிரி ஷேப்பும் ரொம்ப கரெக்டாக வரணும்னு இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியில் ஷேப்பெல்லாம் கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போது சும்மா பெயிண்ட் பண்ணுறோம், ஷேப் மட்டும் கொஞ்சம் ஏரியாவை நம்ம டார்க் ஆக்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெட், உங்கள்கிட்ட பிளெயின் ரெட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ரெட்டே கொடுத்துடலாம். ஓகே, ஜஸ்ட்டு டாப்பில், அப்புறம் ஒரு சைடில் கொடுக்குறேன், ஒரு சில ஃப்ளவரில் இந்த சைடும் கொடுக்குறேன். இந்த சைடு, அப்புறம் சம் ஃப்ளவர்ஸில் டாப்பில், இந்த சைடு. இது சும்மா ஒரு ஈஸியான பெயிண்டிங். எனக்கு
ரொம்ப எஃபர்ட் போடாமல் ட்ரா பண்ணாமல் ஈஸியாக வந்து ஒரு ஃப்ளவர் வரையணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரிலாக்ஸ்டாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு இதே மாதிரி வரைய தெரியல, அந்த ஷேப்பு பர்ஃபெக்டாக வரலன்னெலாம் எதுவுமே நம்ம கவலைப்பட வேணாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படி இந்த டூலிப் ஷேப் மாதிரி வந்தால் போதும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டன். இது முடித்ததும் இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இது வந்து நம்பர் 9 ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் தான் எடுக்கணும்னு கிடையாது. மெயினாக வந்து இந்த டிப்பு வந்து கொஞ்சம் பாயிண்டியாக இருக்கிற ப்ரஷ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நான் வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் இந்த ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேப்பர் டவல் இருக்கேன்ட்டு அந்த பேப்பர் டவலில் வைப் பண்ணுறேன். நல்லா அந்த கலர் போகிற மாதிரி ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிவிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் பெயிண்ட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டில் லீஃப் இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் லீஃப் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஓகே, டன் வித் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் க்ரீன் இருக்கு. இப்போ இந்த க்ரீன் கூட லிட்டில் பிட் பிளாக், கொஞ்சம் ஒயிட்டு, எல்லோ, கொஞ்சம் எல்லோ. என்கிட்ட எல்லோ காலி ஆயிடுச்சு, நான் எல்லோ எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் அது என்கிட்ட இன்னொரு ஷேட் எல்லோ இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இங்கே டைரெக்டாகவே எல்லோ, க்ரீன், கொஞ்சம் பிளாக்கு, கொஞ்சமாக ஒயிட்டு. ஏன்னா பேக்ரவுண்ட் நம்ம டார்க்காக இருக்கிறதுனால நம்ம அதே கலரில் திருப்பி டார்க்காக வரைஞ்சோன்னா வெளியில் தெரியாது. அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லீஃப் எல்லாம் பெயிண்ட் பண்ணலாம். தெரியுது அந்த கலர் உங்களுக்கு பார்க்க? ஏன்னா அதில் அந்த க்ரீன் கூட கொஞ்சம் பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ சேர்ந்ததும் அது ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்குது, நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த க்ரீனில் கூட நம்ம வேறு கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டான ஏரியா, டார்க்கான ஏரியாலாம் மார்க் பண்ண போகிறோம். இப்போ சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த க்ரீனாக மாற்றி விட்றோம். ஓகே, க்ரீன், கொஞ்சம் பிளாக், எல்லோ, அப்புறமா கொஞ்சமாக ஒயிட் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, கலர் சேம் ஷேடு தான் திருப்பி மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ரெண்டாவது மிக்ஸ் பண்ணப்போ கொஞ்சம் வேறு மாதிரி க்ரீன் வந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்டெம் எல்லாம் எனக்கே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டியான லைனுக்கெல்லாம் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, ஜஸ்ட் இந்த ஒயிட்டை மட்டும் நம்ம கவர் பண்ணுறோம். எங்கெல்லாம் இந்த லீஃப் இருக்கிற இடத்துல நம்ம ஒயிட்டு போட்டு வச்சுருக்கோம்ல, லீஃப் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே வந்து நான் க்ரீனாக மாற்றிட்டுருக்கேன். வேறு எந்த டீட்டெயிலும் இப்போதைக்கு ஆட் பண்ணல, நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் பிகினர்ஸ்னால் நம்ம லிக்யூடெக்ஸ் அப்படின்னா ஆப்பிள் பேரல், ஆப்பிள் அந்த பிராண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா பெயிண்ட் பண்ண தெரியும், இல்லை அந்த பெயிண்டிங் வந்து நம்ம நிறைய நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அந்த ஷேடு வந்து அது இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். நான் லிக்யூடெக்ஸ் பேசிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நிறைய நாள் ஆனாலும் அந்த பெயிண்ட் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பிராண்டு தான் இது. வந்து இதில் எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் செட் ஆஃப் 12 கலர்ஸ், அந்த பேசிக் கலர்ஸ் அந்த மாதிரி 12, 24 அப்படி செட்டாக விற்கும். நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் மட்டும் டியூப்பில் வாங்கிக்கலாம். பிகினர்ஸ்னால் நீங்கள் நார்மல் எந்த அக்ரிலிக் பெயிண்ட்னாலும் பரவாயில்ல, அது எல்லாமே அந்த 12 செட்டு 24 செட்டு கலர்ஸ் விற்கும். அதில் வாங்கி நீங்கள் வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போர்டு வந்து உட்டன் போர்டு, எனக்கு இந்த ரவுண்டு ஷேப் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் அந்த போர்டு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கேன்வஸில் கூட வரையலாம். கேன்வஸ்னால் உங்களுக்கு ஈஸி, டைரெக்டாக வரைஞ்சிடலாம். ஆனால் அந்த உட்டு போர்டு வந்து இந்த மாதிரி தாங்க வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இந்த மாதிரி உட்டன் கலரில் தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து அது மேலே கெஸோ பெயிண்ட் பண்ணணும். கெஸோ சொல்லுவாங்க, இல்லைனா அது பேர் அக்ரிலிக் ப்ரைமர். அதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம
தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். டைரெக்டாக வுட்டு மேலே பெயிண்ட் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் பெயிண்ட் ஆல் தி லீவ்ஸ். இது லீஃப் மாதிரியே வரல, பட் இட்ஸ் ஓகே. எனக்கு எப்போவுமே லைன் வச்சு ரொம்ப பார்த்து ரியலிஸ்டிக்காக வரைஞ்சிட்டு இந்த மாதிரி லூஸாக வரையணும், அதாவது இந்த மாதிரி ஃப்ரீயாக பெயிண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த பெயிண்டிங் செலக்ட் பண்ணேன். அதாவது ஈஸியாக பெயிண்ட் பண்ணணும், ரொம்ப லைன் எல்லாம் போடாமல் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, அதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளவர் வேறு கலர் டூலிப் கூட பெயிண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு நான் டார்க் ரெட்டு கொடுத்த இடத்துல நீங்கள் டார்க் பர்பிள் இல்லைன்னா கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் எல்லோ அப்படி கொடுத்தா நீங்கள் எல்லோ டூலிப், பர்பிள் டூலிப் அந்த மாதிரி வரையலாம். எனக்கு வந்து எனக்கு பிங்க் வரைகிறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் பிங்க் கலருக்காக டார்க் ரெட்டை முதல்ல கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே பிங்க் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைட்டான பிங்க் கலர், அப்புறமா கொஞ்சம் ஒயிட்டு. ஓகே, we are almost done with the leaves. leaves வந்து நம்ம முடிக்க போகிறோம். நைஸ், வெரி குட். ஓகே, டன். இது காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க் க்ரீன், கொஞ்சம் லைட்டு, அப்புறம் நம்ம எப்போவுமே எந்த கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் ஒரு 3 ஷேட் யூஸ் பண்ணுங்கள். வெறும் க்ரீனோடு இப்படியே முடிச்சிட்டிங்கன்னா லீஃப் மாதிரி தெரியாது. அது மாதிரி அக்ரிலிக்கில் நம்ம நெயில் பாலிஷ் கோட்டு போடுறோம்ல, ஒரு லேயர் பெயிண்ட் பண்ணோம்னா நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் பெயிண்ட் பண்ணுவோம். அது மாதிரி அக்ரிலிக்கும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அது மேலேயே இன்னொரு ஷேடு பெயிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரி நான் ப்ரஷ் அகெயின் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, நான் பிளாஸ்டிக் கப் வச்சுருக்கேன். இந்த கப் எப்போவுமே ரீயூஸ் பண்ணுவேன், திரும்ப யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேப்பர் டவல். ஒரு வேளை உங்ககிட்ட பேப்பர் டவல் இல்லை அப்படின்னா நீங்கள் இனி பழைய டவல் கூட வச்சு அந்த டவலை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ப்ரஷ் இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து டார்க்கு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிங்க்குக்கு வந்து என்கிட்ட ஒரு மெஜெண்டா கலர் இருக்குது. அந்த மெஜெண்டாவையும் ஒயிட்டையும் நான் மிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். இதுதான் அந்த மெஜெண்டா கலர். அதுவுமே லிக்யூடெக்ஸ் பேசிக்ஸ், அந்த சேம் பிராண்டு தான். உங்கள்கிட்ட வேறு பிங்க் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த ரெட்டு, கொஞ்சமாக ரெட்டும் மெஜெண்டாவும் மிக்ஸ் பண்ணுறேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காகவே மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப லைட்டான ஷேடு வேண்டாம், கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக ஆரஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிங்க் வேணும் அப்படின்னா லிட்டில் பிட் நீங்கள் கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மெஜெண்டா இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக ப்ளூ கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேடை நீங்களே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டன். இப்போது நான் ஏன் தெரியுமா நிறைய பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறேன், ஏன்னா இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா எப்போவுமே வந்து கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணுவேன். இது ஒவ்வொரு டைமும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எல்லாமே ஒரே நேரம் பெயிண்ட் பண்ணிடலாம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, டன். ஓகே, கொஞ்சமாக ஆரஞ்சு. இதே கலர் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச பிங்க் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஹோல் ஃப்ளவர் இருக்குல்ல, இந்த ஹோல் ஃப்ளவரையும் நான் பிங்காக மாற்ற போகிறேன். ஒயிட்டே தெரியாமல் ஃபுல்லாக பிங்க் ஆக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம டீட்டெயில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ஈஸி. முதல்ல டார்க் ஷேடு, ரெண்டாவது ஹோல் ஃப்ளவரையும் நம்ம வந்து பிங்க் ஆக்குறோம். நீங்கள் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண ரெட்டை கூட கவர் பண்ணிடலாம். அப்புறம் எதுக்கு நம்ம ரெட்டு பெயிண்ட் பண்ணணும், இதுவே பிங்க் வச்சு கவர் பண்ணிட்டோமே அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கலர் தனித்தனியாக தெரியாது, பிளெண்ட் ஆகிடும். ஆனால் இது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பண்ண ரெட்டு வந்து வெளியில் தெரியும். நம்ம தேவைன்னா இன்னொருக்கா கூட ரெட் ஆட் பண்ணி டார்க் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒயிட்டு தெரிகிற இடத்துல மட்டும் பிங்க் பெயிண்ட் பண்ணணுன்னா கூட பெயிண்ட் பண்ணலாம். அது இன்னும் ஈஸியாக தான் இருக்குது. எஸ்,
ஓகே, அப்போ அப்படியே பண்ணுவோம் நம்ம. எங்கள் ரெட்டு தெரிகிறதெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் வந்து ஒயிட் இருக்கோ அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம வந்து பிங்காக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். கிட்ட எது கரெக்டாக வருதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நானுமே வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வரையும் போது தான் வந்து எப்படி வரையணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவேன். அது இப்படி தான் வரையணும்னு கிடையாது. எந்த ஒரு ஸ்டெப்ஸும் வந்து நம்ம முதல்ல டார்க் தான் போடணும், இல்லைனா ரெண்டாவது லைட்டு தான் போடணும், அதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணணும், இல்லைனா அந்த முதல்ல வரைஞ்சதை நம்ம கவர் பண்ணக்கூடாது, இல்லைனா பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம், அதே சமயம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். அதனால் நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது நானும் ஒவ்வொரு பெயிண்டிங் வரைகிறப்போ நானே டிசைட் பண்ணிக்கிறது தான். இப்படி பண்ணலாமா, இல்லைனா இது சரியாக வரலன்னா மாற்றிப்பேன். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நானாக டிசைட் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஆனால் இது ஆக்சுவலாக கடைசியில் அது பார்க்குறக்கு டூலிப் மாதிரி இருக்கணும், அப்படி டூலிப் மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அங்கங்கே ஒயிட்டு கேப் இருக்குது. நான் முதல்ல ஒயிட் வச்சு பெயிண்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, லெட்ஸ் பெயிண்ட். நம்ம எல்லா ஒயிட்டையும் வந்து பிங்க் வச்சு கவர் பண்ணுறோம். உங்களுக்கு சின்ன ப்ரஷ் வேணும்னா சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் சேவ் பண்ணலாம். ப்ரஷ்ஷு குட்டியாக இருந்துச்சுன்னா நிறைய டைம் ஆகும், ப்ரஷ்ஷு கொஞ்சம் பிக்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக முடியும். ஓகே, எனக்கு இந்த ரெட்டை கவர் பண்ணியிருக்கிற ஃப்ளவர் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த ரெட்டை அதனால் ஒரு சில இடம்லாம் ரெட்டுக்கு மேலே நான் பெயிண்ட் பண்ணுறேன். நம்ம திரும்ப இன்னொருக்கா டார்க் ஷேடு லைட் ஷேடு ஆட் பண்ணிப்போம். இந்த பிங்க் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே 2 லேயர் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். இன்னொருக்கா எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அதை இன்னொருக்கா நம்ம நல்லா டார்க் ஆக்கிட்டு அப்புறம் எங்கெல்லாம் லைட் கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணலாம். அப்படிலாம் முதல்ல லைட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம டார்க் பெயிண்ட் பண்ணலாம். அந்த 2 ஷேடையும் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும். இப்போ எல்லாம் சேர்ந்து சும்மா ஜஸ்ட்டு பிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. தனித்தனியாக பெட்டல்ஸாவோ ஷேப்பாவோ எதுவுமே தெரியல. அதெல்லாம் நம்ம இனி தான் வந்து சரி பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் டூலிப் மாதிரியே தெரில, ஏதோ சும்மா ரவுண்டாக பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஐ திங்க் we can fix it. ஓகே, கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்களுமே வந்து லேடிஸ் இப்போ வீட்டில் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கீங்க, என்ன பண்ணன்னு தெரியல, உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப யோசிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு செட்டு பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் எல்லாருக்கும் பெயிண்டிங் பிடிக்குமான்லாம் எனக்கு தெரியாது. பட் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெயிண்டிங் ஒரு வேளை ஒழுங்காக வராமல் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே வரைய தான் வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும். பெயிண்டிங் 2வது பெயிண்டிங்லாம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டே வந்து நல்லா வரும்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப யோசிக்காமல் ஜஸ்ட் ஸ்டார்ட். என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்குது அப்படின்னா அதனால நம்ம சம்பாதிக்கிறோம், அது மேட்டர் இல்லை, அது தட் செகண்ட்ரி. உங்களுக்கு வந்து ஒரு சமாதானம், ஒரு ரிலாக்ஸேஷன், நம்மளும் ஏதோ பண்ணோம். ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் முடிக்கிறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை முடித்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை நம்ம வரைஞ்சதை நம்ம வாலில் வச்சு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள கூட இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் மெயினாக நம்ம கிளாஸ் எல்லாம் இது பண்ணுறோம். பட் பெரியவங்களே கூட உட்காந்து வரையணும். வயசானவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் தனியாக இருக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, பெயிண்ட் பண்ணலாம், எல்லாருமே பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த லீஃபை கொஞ்சம் சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் வரையலாம். ஓகே, ஓகே, இப்போ வந்து லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்காக கலர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன், கொஞ்சம் க்ரீன் எடுத்துக்கோங்க, வெள்ளை, ஒயிட்டு, கொஞ்சம் ஒயிட்டு, அப்புறமா மஞ்சள், எல்லோ எடுத்து 3 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து
கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து நம்பர் 9. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த லீஃப் மேலெலாம் இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிடலாம். முதல்ல பெயிண்ட் பண்ணோம்ல, அதுக்கு மேலேயே தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரு லேயர் வந்து நம்ம ஃபுல்லாக அதை அப்படியே வந்து கவர் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு எந்த சைஸ் ப்ரஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெம் எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் தின்னாக மாற்றிட்டுருக்கேன். ஓகே. மிக ஒயிட் ஏரியா இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து க்ரீனில் கவர் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணும்போது இதுலையாவது பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் எங்கே எல்லாம் தெரியுதோ அதெல்லாம் கூட நம்ம வந்து நல்லா அழகாக க்ரீனில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒயிட்டு தெரியுதோ வந்து அதெல்லாம் வந்து க்ரீன் வச்சு கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இதெல்லாம் ஒயிட்டான ஏரியாவும் கவர் பண்ணிட்டேன். அப்புறமா லீஃபும் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா அந்த பேப்பர் டவலில் துடைச்சிட்டேன். ஏன்னா நம்ம முதல்ல வந்து இப்போ வந்து லீஃப் வரைஞ்சிட்டோம். இந்த பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. அது ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறமா நம்ம லீஃபில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ளவரில் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஃப்ளவரில் கலர் கொஞ்சம் லைட் பிங்க் போடலான்னு இருக்கு. லைட் பிங்க் போட்டுட்டு
அதுக்கப்புறமா டார்க் கலர் போகலான்னு யோசிக்கிறேன். ஓகே, அதுக்கு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பிங்க் இருக்குல்ல, அது என்னோடது ட்ரையாகவே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொருக்கா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிங்க், இந்த ரெண்டு ரெட்டு ஒயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க் கலர், ஒரு மெஜெண்டா இருந்துச்சு ஆக்சுவலாக. மெஜெண்டாவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரெட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேடில் ஒரு லைட் பிங்க். இதுக்கு வந்து இப்போது நிறைய ஒயிட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக ஒயிட் ஆட் பண்ணோம். இப்போ ரொம்ப லைட் கலர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் நிறைய ஒயிட்டு சேர்க்குறேன். தேவைன்னா 1 or 2 ட்ராப்ஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து பெயிண்ட்டு திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த ப்ரஷ்ஷை மட்டும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே கலர் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வரும். இப்போது இதில் வந்து பொறுமையாக அந்த பெட்டல் மாதிரி, அந்த இதழ் மாதிரி வரையலான் இருக்கேன். கொஞ்சமாக எடுத்தேன், இப்படி ஒரு இதழ் மாதிரி இதில் கொஞ்சம் வரைஞ்சிட்டேன். அப்புறம் இந்த சைடு இன்னொரு இதழ் வருது, 2 இதழ் வருது. இது அதோட அந்த ஓரம் வரைஞ்சிருக்கேன், எட்ஜ் வரைஞ்சிட்டேன். அதே பிங்க் வச்சு இந்த சைடு ரொம்ப வேண்டாம், இந்த நடுவில் நம்ம இன்னொரு பூ வரைகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லித்தரேன் அப்படின்னு. அந்த லைட் பிங்க் எடுத்துகிட்டு அந்த லைட் பிங்கை அந்த இதழோட ஓரத்தை அப்படியே வரைகிறோம். அதை வச்சு இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறமா இங்கேருந்து இன்னொரு இதழ் வருது. அப்புறம் இது ப்ரஷ்ஷை வச்சே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இது வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி நம்ம எல்லா பூவுலேயுமே வரைய போகிறோம். ஏன்னா இது போட்டால் தான் வந்து நமக்கு டூலிப் மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அது பார்க்க டூலிப் மாதிரி தெரியாது. பொறுமையாக டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வரைஞ்சாலும் ஓகே தான்.
ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு சின்ன துண்டு துணியை வெட்டாக்கி இல்லைனா பேப்பர் டவலில் தண்ணியில் லைட்டாக நனைச்சி புழிஞ்சிட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா சரியாயிடும். உடனே ஃபஸ்ட்டு அது காயமுன்னாலே க்ளீன் பண்ணால் வந்து எந்த தடமும் இல்லாமல் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அது சரியாக போகலை அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறம் வேறு கலர் வச்சு மேலே பெயிண்ட் பண்ணிடலாம். நம்ம பூவில் லைட் பிங்க் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ரெட்டு கூட கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணுறேன். ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமாம், கொஞ்சம் ரெட்டு அப்புறம் ஒயிட்டு கொஞ்சமாக போதும். கொஞ்சம் நல்லா ரெட்டு கொஞ்சமாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு தெரியாமல் கொஞ்சம் க்ரீன் வந்துருச்சு என் ப்ரஷ்ஷில். அந்த மிக்ஸ் பண்ண கலர் எடுத்து கொஞ்சம் ஃப்ளவருக்குள்ளே அந்த டார்க் ஆக்கணும் எங்கெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓரம் எல்லா இடத்துலையும் கிடையாது, கொஞ்சம் ஏரியா இந்த மாதிரி மிடில் வருதில்ல அந்த பூக்குள்ளே அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம டார்க் கலர் கொடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் ஒரு ரவுண்டு, இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ். உங்களுக்கு இது வந்து நீங்கள் நெட்டில் இருந்து கூட மாடல் பூ எடுத்துக்கலாம். எங்கே டார்க்காக கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் சரியாக தெரியல இப்போ அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டூலிப் பிக்சர் நெட்லேருந்து பார்த்து நீங்கள் அதில் எங்கெல்லாம் டார்க் கலர் வருதுன்னு கூட பார்த்து கொடுக்கலாம். சரியாக நான் சொல்கிறது புரியல அப்படின்னா கொஞ்சம் உள்ள இந்த ஏரியா அப்புறம் இங்கே அந்த மாதிரி கொடுக்குறேன். கேப்பு அதாவது பெட்டலுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த கேப் டார்க்கான கொஞ்சம் ஏரியா இருக்குல்ல அதில் கொடுக்குற மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது உள்ளே வரக்கூடிய கேப்புகளெல்லாம் ஒரு சில இதழ் வந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரி வர்றதுல இந்த பக்கம் கலர் வருது. இந்த இதழ் வந்து அப்படி விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்புறம் அதுக்கு வந்து இந்த சைடில் வந்து கலர் ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும்னு இல்லை, முயற்சி பண்ணி கொடுங்க. நடுவில் இந்த லைட் உள்ளே போகாமல் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இல்லை லைட்டு பட்டு கொஞ்சம் க்ளோ ஆகுற மாதிரி ஒரு கலர். இந்த ஏரியா இங்கே எஸ். ஓகே, சிவப்பு கலர் ரெட்டு கொடுத்து முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட்.
இப்போ திருப்பியும் வந்து நம்ம ப்ரஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பேப்பர் டவலில் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இனி இந்த லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணணும். லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் இன்னொருக்கா அந்த ஃப்ளவரில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிச்சிடும். ஓகே, நம்ம வந்து லீஃபில் இன்னும் கொஞ்சம் இல்லை ஃப்ளவர் வரையலாம். ஃப்ளவரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா லீஃபில் ஆட் பண்ணுவோம். ஸ்மாலர் ப்ரஷ். நம்ம ஆல்ரெடி ஒரு பிங்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட கொஞ்சமாக மெஜெண்டாவும் ரெட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மெஜெண்டா, ரெட் அண்ட் ஒயிட். முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர். இது பெட்டல் மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். 1 2 ஒரு பெட்டல், 2. இது அப்படியே ஒரு இந்த பெட்டல் மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். முதல்ல மிக்ஸ் பண்ண பிங்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மெஜெண்டா, ரெட், ஒயிட். மெஜெண்டா இல்லைன்னா ரெட், ப்ளூ, அப்புறம் ஒயிட். முன்னால் ரெட்டு பெயிண்ட் பண்ணதுக்கு மேலே நான் பண்ணலை. நான் ஒரு சில ஏரியாவில் அந்த ஒயிட்டை வந்து நான் கவர் பண்ணுறேன். ஒயிட்டுக்கு மேலே பண்ணுறேன். ஆனால் நான் வந்து ரெட்டுக்கு மேலே ரொம்ப பெயிண்ட் பண்ணல. ரெட்டு ரெட்டுன்னு சொல்லிட்டு. கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். ரெட், மெஜெண்டா, அப்புறமா கொஞ்சமாக ஒயிட். இந்த ஒயிட்டுக்கு மேலெலாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சமாக ஒரு பார்டர் மாதிரி தெரிகிற மாதிரி விட்டுட்டு பெயிண்ட் பண்ணுறேன். கடைசியில் டூலிப் மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே தான், இந்த பெயிண்டிங் நினச்ச மாதிரி எனக்கு இதை விட நல்லா வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஓகே, இட்ஸ் ஓகே. சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பெயிண்ட் பண்ணலாம். ஒரு அப்ட்ராக்ட் ஆர்ட் மாதிரி, ரியலிஸ்டிக்காக இல்லாமல் அப்ட்ராக்ட் ஆர்ட் மாதிரி.
ஓகே, ஃப்ளவர்ஸ்லாம் ஓரளவு டீட்டெயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த லீஃப் இருக்குல்ல, லீஃபையும் அந்த காம்பையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டு க்ரீன் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஏற்கனவே க்ரீன் இருக்குது, க்ரீன் எடுத்துக்கோங்க. க்ரீன், கொஞ்சமாக எல்லோ, அப்புறமா ஒயிட். க்ரீன், எல்லோ, ஒயிட், கொஞ்சம் ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட், க்ரீன், எல்லோ, ஒயிட், அப்புறமா ரெட். நல்ல ஒரு லைட்டு க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா லீஃப்லையும் ஒரு சைடில் நம்ம வந்து அப்படி இந்த லைட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த சைடு, இந்த கார்னர் ஒரு லைன் மாதிரி. ஓகே, பெயிண்ட் பண்ணிட்டோம். எல்லா லீஃப்லேயும் சும்மா ஒரு சைடு மட்டும் நான் லைட் க்ரீன் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம கொஞ்சம் டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு மிக்ஸ் பண்ண கலர் இருக்கு. க்ரீன், பிளாக், அப்புறம் கொஞ்சமாக ஒயிட்டு, கொஞ்சம் ஒயிட்டு, க்ரீன், பிளாக் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லீஃப்லையே அப்படி இந்த பின்னால் கொஞ்சம் இடம் மட்டும், நான் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணாமல் இந்த லீஃபில் கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக மாற்ற போகிறோம். இந்த லீஃப் டாப்பில் வந்து லைட்டு க்ரீன் கொடுத்துருக்கோம். அது மாதிரி அந்த லீஃபுக்கு பின் பக்கத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் கொஞ்சம் ஏரியா மட்டும் வந்து டார்க் க்ரீன் பெயிண்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து பிளாக், க்ரீன், கொஞ்சமாக எல்லோ, கொஞ்சம் லைட்டாக இந்த மிடில் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கார்னரில் கொடுக்க வேண்டாம். அந்த லீஃபோட மிடில் கொஞ்சமாக டார்க் கலர் பெயிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த லீஃப் ஓரளவு பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவரோட காம்பு இருக்குல்ல, இந்த ஃப்ளவரோட காம்பில் வந்து நம்ம ஒரு சைடு லைட் கலர் கொடுக்க போகிறோம், ஒரு சைடு வந்து டார்க் கலர் கொடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும், அதாவது க்ரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் இந்த ஸ்டெம்மு. அதுக்காக நான் கொஞ்சம் ரெட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட்டு, ரெட், க்ரீன், ஒயிட். அது ரொம்ப க்ரீன் மாதிரி தெரியாது, இந்த ரெட் கலர் கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த ஸ்டெம்மோட ஒரு சைடு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு சைடு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். மொத்தமாக பெயிண்ட் பண்ணாலும் ஓகே தான். இந்த சைடு பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, எல்லா ஸ்டெம்லேயும் ஒரு சைடு.
ஓகே பண்ணியாச்சு. இப்போ இந்த காம்போட இன்னொரு சைடு வந்து ஒயிட் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீன் ரெட், அது கூட நான் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஒயிட்டும் கொஞ்சமாக ரெட் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கலர் தான், இதே கலரில் தான் பண்ணணும்னு கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தாலும் ஓகே தான். க்ரீனாக நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. கூட கொஞ்சம் ஒயிட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கூட கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த இன்னொரு சைடு வந்து ஒயிட் கலரில் பார்டர் மாதிரி போட்டுரு ஃப்ளவரில். நம்ம எல்லா ஃப்ளவருமே ஒரே மாதிரி தான் வரைகிறோம், சேம் ஸ்டெப் தான் எல்லாத்துக்கும். ஒல்லியாக உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா இது வந்து 00 இந்த லைனர் ப்ரஷ்ஷு, ரொம்ப நல்ல தின்னான ப்ரஷ். இதை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ஒல்லியான ப்ரஷ். இந்த ப்ரஷ் கூட எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரஷ் எப்போவுமே லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு பேப்பர் டவலில் தொடச்சிட்டு அப்புறமா நம்ம கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஒல்லியாக லைன் போட தெரியலன்னா சின்ன ப்ரஷ் வச்சு இது பண்ணுங்கள். ப்ரஷ் எப்போவுமே நம்ம செட்டாக கிடைக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு செட்டாக அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய வாங்க வேண்டாம், பட் அந்த ஒரே பேக்கெட்டில் வர மாதிரி இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வர. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப், இந்த ஃபேன் ப்ரஷ்ஷு, ஃப்ளாட்டு, இது வந்து பாயிண்ட் ஆக்குற ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரும். அதனால் அதில் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைட்டான ஒரு ஒயிட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக அங்கங்கே இந்த லீஃபில் வந்து நான் போடுறேன். கொஞ்சம் ரொம்ப ஏரியாவில் இல்லை, பட் கொஞ்சம், நான் எல்லா லீஃப்லேயும் கிடையாது, கொஞ்சம் லீஃப் மட்டும் கொஞ்சம் ஷைன் ஆகுற மாதிரி, ஜஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டு படுற மாதிரி ஹைலைட்டு. இது எதுவுமே இப்படி தான் வரையணும்னு கிடையாது, சும்மா தான் வரைகிறேன். அதாவது இது ஃபோட்டோ அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணல, சும்மா ஒரு அப்ட்ராக்ட் மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன். நான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ணணுன்னா அந்த பெயிண்டிங் பண்ணலாம். ஓகே, டன். ஃப்ளவர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு சின்ன ப்ரஷ் எடுத்து அதில் ப்ளூவும் மெஜெண்டாவும் மிக்ஸ் பண்ணுறோம். ப்ளூவும் மெஜெண்டாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ரெட் இருக்குன்னா ரெட்டு ப்ளூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளூ மெஜெண்டா ஒயிட்டு, கொஞ்சமாக தான் ப்ளூ சேர்க்கணும், ரொம்ப இல்லை. கொஞ்சம் அந்த ப்ளூ கலரும் சேர்ந்த ஒரு பிங்க் மாதிரி. இது வந்து இந்த இதில் மிடில் வருது. கூட கொஞ்சம் கூட ப்ளூவாக, ரொம்ப ப்ளூவாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் பிங்க் சேர்த்துக்கோங்க, மெஜெண்டா இல்லை ரெட். கொஞ்சம் ஏரியா அங்கே டார்க் பண்ணுறோம். ரொம்ப ப்ளூவாக இருக்குது, கொஞ்சம் பிங்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ப்ளூ கலரில் வேண்டாம், இந்த பிங்க் கலரில் தான் இருக்கணும், லைட்டாக டார்க் பிங்க் மாதிரி இருக்கணும். என்னோடது ரொம்ப ப்ளூ மாதிரி இருக்குது, ஸோ நான் கூட கொஞ்சம் பிங்க் சேர்த்துருக்கேன்.
மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிங்க் ஆக்கிடலாம். ஓகே. ஆமாம், இதுவும் வந்து ரொம்ப ப்ளூ மாதிரி இருக்குன்னா மேலே கொஞ்சமாக பிங்க் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி ஃப்ளவரில் கொஞ்சமாக ஹைலைட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிங்க் கூட கொஞ்சமாக ஒயிட் சேர்க்குறேன். ஒயிட் சேர்த்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் பிங்க் ஆட் பண்ணுறேன். பிங்க் அண்ட் ஒயிட், பிங்க் அண்ட் மோர் ஒயிட். ஒரு ட்ராப் வாட்டர், தண்ணி ஒரு ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ப்ரஷ்ஷை ஒருக்கா கழுவிட்டேன். எல்லாம் தொடச்சாலும் ஓகே தான். அதில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்தேன். ஒரு பிங்க், அது வந்து ரெட் இல்லை, ஒரு பிங்க். சும்மா ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணுற மாதிரி அப்படி ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஏரியா மட்டும் நம்ம அந்த பிங்க் ஆட் பண்ணுறோம். இந்த ஃப்ளவர் எல்லாமே ஒட்டினால தெரியுது, அது தனித்தனியாக தெரிகிறதுக்காக ஒவ்வொரு இதழும் வந்து ஒட்டி போய் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி கூட ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி லைன் லைனாக. ரொம்ப நல்லா இது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உடனே எரேஸ் பண்ண போயிடும். பேப்பர் டவல்ஸ் தொலைச்சா போயிடும். எனக்கு போர்டுங்கிறனால கையை வச்சு ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் கேன்வஸ்லனா ஒரு துணியை லைட்டாக நனைச்சிட்டு இல்லை பேப்பர் டவலை கொஞ்சமாக கிழிச்சு நனைச்சி தொடச்சிங்கன்னா உடனே போயிடும். ஓகே, ஓரளவு நல்லா வந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற ஏரியாவையும் கொஞ்சம் கவர் பண்ணி பிங்காக மாத்திரம். ஓகே, அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக ஒயிட் லைட்டாக அந்த ப்ரஷில் கொஞ்சமாக ஒயிட் எடுத்து டிப்பில், இந்த ஒரு இதழோட டிப்பில் மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி அந்த ஹைலைட்டு, இந்த லைட்டு பட்டு இந்த ஃப்ளவர் வந்து க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒவ்வொரு பெட்டலோட டிப்பில் மட்டும் கொஞ்சமாக ஒயிட். வெறும் ஒயிட், பிளெயின் ஒயிட் தான். ஆனால் ப்ரஷ் கழுவலை, பட் அந்த பிளெயின் ஒயிட் மட்டும்.
ஓகே, நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக. லீஃபில் வேண்டாம், லீஃபில் ஒயிட் போட்டால் நல்லா இல்லை. இதான் ஃப்ளவர் மட்டும் லைட்டாக க்ளோ ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு சின்ன ப்ரஷ், லைனர் ப்ரஷ் இல்லைன்னா மார்க்கர், அக்ரிலிக் மார்க்கர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கர் எடுத்து உங்கள் பேரை இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எழுதி சைன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், டன். ஆனால் பெயிண்ட்டை வச்சு தின்னாக எழுதணும் அப்படின்னா அந்த பெயிண்ட் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெயிண்ட்டு திக்காக இருந்தால் நமக்கு லைனாக எழுத வராது. ஸோ அதனால் தண்ணியும் ஒயிட்டு பெயிண்ட்டும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட உள்ளதுலேயே இருக்கிற குட்டி ப்ரஷ்ஷை வச்சு என் பேரை எழுதுகிறேன். எம் ராதிகா. அப்புறம் இன்றைக்கி டேட் வந்து May 13th. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதான் நம்மளோட ஃபினிஷ்ட் பெயிண்டிங். ரொம்ப அழகாக வந்திருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச்.